வணக்கம். இது மூவிஸ் பார்ட் டைம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, சூர்யா நடிப்பில் வெளிவந்துள்ள விஸ்வநாதன் அண்ட் சன் திரைப்படம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கருப்பு அப்புறம் சூப்பர் ஹிட்டுக்கு அப்புறம் சூர்யா நடிச்சுள்ள படம் தான் விஸ்வநாதன் அண்ட் சன். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கு இயக்குனர் வெங்கல் டூ அட்லி இயக்கியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். சூர்யா பார்த்தீங்கன்னா சென்னையில மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடும் போட்டியில் வின் பண்ணவராகவும் இருக்காரு. ஸோ இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா ராதிகா. இவங்க பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு 42 வயசு ஆயிடுச்சு. எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் நடந்த சின்ன சின்ன விஷயத்துல அவருக்கு கல்யாணத்துக்கு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணே வர்றாரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் ராதிகா ரொம்ப தொந்தரவு பண்ண ஆரம்பிக்க சூர்யா ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஸோ யாருக்கும் தெரியாம வாடகை தாய் மூலம் வெளிநாடு மூலமா குழந்தை பெற்று வராரு. ஆனது பிறகு அந்த குழந்தையை எடுத்துன்னு அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரே கேள்வி, எப்படி இது யாருடைய குழந்தைன்னு. ஸோ இது என்ன குழந்தை எப்படி பிறந்ததுன்னு அவர் எல்லாருக்கும் சொல்றாரு. ஸோ அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு ஒரு கட்டத்துல ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை போயிடுது. ஸோ ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த குழந்தையோட அம்மாவுடைய போன் மூலமா தான் அதை சரிப்படுத்த முடியும் சொல்றாங்க. ஸோ அதுக்காக சூர்யா என்ன பண்றாரு, அந்த அடாப்ட் தாயை பாக்குறதுக்காக ஃபாரின் போறாரு. எப்படியாவது அதை கூட்டின்னு வந்து அந்த குழந்தையை சரிப்படுத்தணும்னு பிளான் பண்றாரு. ஃபாரின் போறாரு. அங்க அங்க வாடகை தாய் யாருன்னு கண்டுபிடிக்கிறாரு. அதுதான் ஹீரோயின் மமிதா பஜு. ஃபர்ஸ்ட் மமிதா பஜு கிட்ட பேசுறாரு. எப்படியாவது இந்தியாவுக்கு வந்து தன் குழந்தையை காப்பாற்றணும்னு சொல்றாரு. மமிதா பஜுவும் அதுக்கான ஒரு சில அமௌண்ட்டை வாங்கிக்கின்னு நான் வரேன்னு ஒத்துக்கிறாங்க. ஸோ இந்தியா வராங்க. ஸோ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்காங்க மமிதா பஜு. 22 வயசான மமிதா பஜு எப்படி குழந்தை பார்த்தாங்கன்னு அவங்க அம்மா ராதிகாவுக்கு பெரிய அதிர்ச்சி. இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு வந்து ஜாலியா இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லா பழகுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சூர்யா மட்டும் ஒட்டவே மாட்டேங்கிறாரு. மமிதா பஜுவை ராதிகா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. ஆனா சூர்யாவுக்கு வந்து தன்னுடைய பிசினஸ் கொள்கை இப்படிதான் செஞ்சிருக்காரு. குழந்தைக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் முடியுது, நல்லா ஆகுது. ஸோ எப்பயாவது மறுபடியும் மமிதா பஜியை ஃபாரினுக்கு அனுப்பிச்சிடணும்னு சூர்யா ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அங்க நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மமிதா பஜி சூர்யா மேல காதல் வயப்படுறாங்க. ஸோ ராதிகா கிட்ட சொல்றாங்க, ராதிகாவும் சூர்யா கிட்ட சொல்றாங்க. பட் சூர்யா தனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம அவங்கள ஃபாரினுக்கு அனுப்பி வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா மமிதா பஜி ஃபாரின் போகாம அவங்க சூர்யா வீட்டு முன்னாடியே ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸோ பெரிய பரபரப்பான விஷயமா போற இது கோர்ட் கேஸ் மூலமா வெளியே போகுது. ஸோ கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க தான் வழக்கு தாயின்றது கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ குழந்தைய தாங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு மமிதா பஜி கேட்குறாங்க. ஆனா சூர்யாவும் அது ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஸோ கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன். ஸோ அதுக்குள்ள நீங்க குழந்தைய சூர்யா கரெக்டா பாத்துக்கினாருன்னா குழந்தை அவங்க கூட இருக்கலாம். இல்ல நான் அமிதா பஜி விட போகணும்னு கோர்ட் ஆர்டர் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான கதை தான் இந்த படம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூர்யா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாரு. ஸோ அதை எப்படி எல்லாம் சமாளிக்கிறாரு. மமிதா பஜி கூட அவங்க வீட்டுல எல்லாருடையும் எப்படி பழகுறாங்க. கடைசியில சூர்யாவும் மமிதா பஜி ஒன்றும் சேர்ந்தாங்களான்றது தான் கதை. ஸோ அதை வந்து நேர்த்தியா ஒரு ஃபேமிலி படம் மாதிரியும் ஜஸ்ட் காமெடியா ஒரு லவ் ஸ்டோரி கலந்த மாதிரி எடுத்து போயிருக்காங்க. ஒரு தெலுங்கு டைரக்டர் படம் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. ஸோ 2 மொழிக்கு நல்லா சேர்த்த மாதிரி எடுத்திருக்காரு. ஃபேமிலி அனஸ் நல்லா பாக்குற மாதிரி இருக்கு. இன்ட்ரெஸ்டா தான் படம் போகுது. கொஞ்சம் தொய்வா படம் போகுது, கொஞ்சம் ஸ்லோவா தான் படம் போகுது. பட் இருந்தாலும் அங்க காமெடி இருக்கிறதுனால படம் தப்பிச்சு. படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் பாடல்கள் ஒரு சில பாடல்கள் நல்லா போட்டிருக்காரு. பட் இருந்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் அந்த அளவுக்கு சொல்ற மாதிரி இல்லை. ஸோ ஜிவி மியூசிக் ஏதோ ஒரு சுமாரான ரகம் தான். கருப்பு படத்துக்கு அப்புறம் ஒரு பிகஸ்ட் ஹிட்டா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு ஆக்ஷன் படம். இது ஒரு ஃபேமிலி படமா அழகா கொடுத்துருக்காரு. எல்லாரும் ஃபேமிலியை பாக்குற மாதிரி நல்லா இருக்கு. மொத்தத்துல விஸ்வநாதன் சன்ஸ்கோ எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. மறுபடியும் அடுத்த ரிவ்யூல சந்திப்போம். வணக்கம்.